ஹே அமிகோஸ், தம்ப்நெயில் பார்த்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க. இது என்ன ஒரே கேஸில் 1000+ டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு யோசிச்சிருப்பீங்க. மொபைல் கேஸ் ஒன்று தாங்க, பட் அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன டிசைன் எல்லாம் போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூட நம்ம வந்து மொபைல் கேஸை மாற்றலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அது எப்படி ஒரே கேஸில் இதெல்லாம் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மொபைலை விட மொபைல் கேஸ் மேலே ஃப்ரீக்கியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கேஸ் தான். ஆக்சுவலி மொபைல் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஒரு சிலிகான் கேஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுவே நல்ல ஸ்ட்ராங்காக நல்லா தாங்க இருக்கும். பட் ஃபேஷனபிளாக இல்லைன்ட்டு நம்ம யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். நீ என்னடா காம்ப்ளிமெண்ட்டாக எனக்கு ஒரு கேஸ் கொடுக்குற, நான் காசு செலவு பண்ணி தான் எனக்கு ஃபேஷனபிளாக கேஸ் வாங்கிப்பேன் அப்படின்ட்டு அதை யாருமே மதிக்க கூட மாட்டோம். பட் அந்த ஒரு கேஸ் போதும், அதை வச்சு நம்ம இஷ்டப்பட்ட டிசைனை நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேஸை வந்து தயவு செஞ்சு நீங்கள் தூக்கி போடாதீங்க, யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் A4 சைஸுக்கு ஒரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லையுமே இதை வாங்கலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பேப்பர் அப்படின்னு கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. மீன்வைல் ஆன்லைன்லையுமே கிடைக்கும். A4 சைஸ் பேப்பர் வேறு, இது வேறு. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் உங்கள் மொபைல் என்ன மொபைல் மாடலோ அதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்லைன் மட்டும் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்களோட மொபைல் லென்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஹோலையும் வந்து நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இந்த பேப்பரில் வந்து ஒரு சைடு ரஃப்பாக இருக்கும், ஒரு சைடு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரஃப் சைடு எந்த சைடோ அந்த சைடில் வந்து அவுட்லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்கன்னா அப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணும்போது சாஃப்ட் சைடு வந்து நமக்கு கரெக்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி உங்கள் மொபைல் என்ன மாடலோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிட்டு ப்ளஸ் அந்த லென்ஸ் ஹோல் இருக்குல்ல அதையும் மேட்ச் பண்ணி அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. A4 ஷீட்டு இதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே மொபைல் வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மொபைல் இதுக்கு மேலே வெயிட்டான ஆப்ஜெக்ட் வைக்கும்போது பேப்பர்னா வந்து ஈஸியாக க்ரஷ் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு இது கிடைக்கல, இதுக்கு ஆப்ஷனலாக ஏதாவது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இதோட டியூரபிலிட்டி மாதிரி அந்த சார்ட் பேப்பர் வராது. ஸோ அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே கிடைக்கும், அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ ஒரு A4 சைஸ் பேப்பரில் வந்து நான் 3 இது வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை தான் நான் சொன்னேன் 1000+ டிசைன்ஸ் அப்படின்றது. நம்ம இந்த ஒரே கேஸில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸை நம்மளே வந்து கட் பண்ணி க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணி இது பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போக போக பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ இதில் வந்து 3 பேட்டர்ன் இதே மாதிரி நான் அவுட்லைன் போட்டு வரைஞ்சி இப்போ வந்து நான் இதை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரைஞ்ச இந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். ரொம்ப ட்ரிக்கியாக வந்து லென்ஸ் ஹோல்லாம் போடணும், சின்ன சின்ன சர்க்கிள்லாம் போட்டு கட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. நார்மலாக வந்து லென்ஸுக்கு எவ்வளோ கவரேஜ் வருது, இப்போ உள்ள மொபைல் ஃபோன்ஸ்லாம் அப்படி தானே வருது, ஸ்கொயர் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் அப்படின்ட்டு. அந்த லென்ஸ் கவரேஜுக்கு மட்டும் நீங்கள் அப்படியே அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிட்டேவே போதும். அண்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் என்னோடய சிசர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கட் ஆகுதுன்ட்டு. இட்ஸ் நாட் அ பேப்பர், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தான் வந்து என்னோடய சிசர் வந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது. நான் சொல்கிற இந்த டிசைனுக்கு வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பேப்பர் தான் வந்து சூட் ஆகும். ஆரல்ஸ் ஆப்ஷனலாக போகலோன்னா சார்ட் பேப்பர் வந்து நீங்கள் வைஸாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் A4 பேப்பர் மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. அது தின்னாக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வராது, ஈஸியாக க்ரஷ் ஆகிடும். அண்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச பேட்டர்ன்லாம் வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் லென்ஸு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டானா உங்களுக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ ஒரு A4 ஷீட்டில் வந்து நான் 3 செட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் எவ்வளோ ஷீட்ஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண இந்த ஷீட்டில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம மொபைலில் ப்ளேஸ் பண்ணணும்னா லைக் இதே மாதிரி தாங்க. மொபைலை பின்னாடி திருப்பி வச்சுட்டு நான் சொன்னேன் தெரியுமா சாஃப்ட் சர்ஃபேஸ் இருக்கும் அந்த ஷீட்டில் அப்படின்ட்டு. அதை பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி செட் பண்ணிட்டாவே போதும். அண்ட் ஒரு தடவை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு வந்து பேப்பர் வந்து சரியாக உள்ள செட் ஆகலை, ஃபிட் ஆகலை, கொஞ்சம் வெளியே இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். லைக் எப்படி நம்ம வந்து மொபைலை வந்து உள்ளே வைப்போம் அது மாதிரி இந்த ஷீட்டை வந்து நம்ம அப்படியே உள்ளே வச்சுருக்கோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லென்ஸு கிட்ட வந்து லைட்டாக தெரியுது. நான் இப்போ லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னே அந்த கவரேஜுமே போயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம மொபைலை வச்சுட்டோன்னா அவ்வளோதாங்க, டன், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பிளெயினாக தெரியுதுன்னா அந்த ஒயிட் சர்ஃபேஸ் அதில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபைனலாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டப்புறம் உங்கள் மொபைலை வந்து இந்த ஷீட்டுக்கு மேலே வைப்பீங்க. அண்ட் ஃப்ளிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து வெளியே விசிபிளாக தெரியும், ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் கட் பண்ணி எடுத்த இந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வரையணும்னு தோணுதோ அது எல்லாமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ரெஃபரன்ஸுக்கு கூகுள் பார்க்கனாலும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு தோணுறத வரைங்க. இல்லை உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தானா அவங்கள ஏதாச்சும் ஸ்கெட்ச் பண்ண சொல்லுங்கள், அவங்க வரைகிறத நீங்கள் அப்படியே உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து பார்க்க ஐயோ கிட்ஸ் வரைஞ்சதெல்லாம் வெளியே பார்த்தானா அசிங்கமாக இருக்குமே அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா காலர் தூக்கிட்டு கெத்தாக சொல்லலாம், என் பொண்ணோ என் பையனோ வந்து அவன் வரைஞ்சி கொடுத்த மொபைல் கேஸை வந்து நான் என் மொபைலுக்கு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஜஸ்ட் வந்தாவா நீங்கள் சீனே காமிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மைண்ட் தாட்டை மாத்துங்க. ஸோ இது மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்த ஒரு ஷீட்லயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்க என்ன அவுட்ஃபிட் போடுறீங்களோ அதுக்கு மேட்சிங்கா உங்க மொபைல் கேஸையுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே மொபைலை நீங்கள் 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் டெய்லி ஒரு மொபைல் கேஸை மாற்றி மாற்றி போட்டு பார்க்குறவங்களே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணலாம். என்னடி புது புது கேஸாக இருக்குது, புது மொபைல் வாங்கிட்டியா அப்படின்ட்டு பழைய மொபைலுக்கு ஒரு புது லுக்கே நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் டிரான்ஸ்பரண்ட் மொபைல் கேஸ், தட் டூ சிலிகான் கேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 150 ருபீஸ் வருது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஏதாவது ஷாப்பில் வாங்கினாலும் சரி, அதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸே. பட் இதுவே நீங்கள் வந்து ஏதாவது ஃபேஷனபிளாக ஃபேன்சியான மொபைல் கேஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸை மட்டும் யோசிச்சு பாருங்கள். மேட் ஆஃப் சிலிக்கானாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், எதில் வேணாலும் இருக்கட்டும், அதோட ப்ரைஸ் வந்து இந்த நார்மல் டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் கேஸை விட பல மடங்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து அன்வான்டாக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண 3 திங்ஸில் வந்து நான் ஒரு 3 டிசைன் நான் போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஸ்னிப்பட்ஸ் மாதிரி தான் ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். மீதி 2மே வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், எப்படி நான் அதை டிசைன் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வந்து. ஃபர்தராக வந்து இனிமேல் நான் வேறு நிறைய பேட்டர்ன்ஸ் நான் பண்ணாலும் அதையுமே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் இருக்குது தெரியுமா, அந்த பேப்பரை வந்து ஃப்ளிப் பண்ணி மொபைல் கேஸில் வந்து இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டாவே போதும். ஜஸ்ட் ஒரு லைட் புஷ் பண்ணாவே அந்த பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து நம்ம மொபைல் வச்சுக்கிட்டாவே ஒன்றுமே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வெளியே எக்ஸஸ் தெரியுதா பாருங்கள், தெரியாது. அண்ட் நான் வந்து என்னோட பிளெயின் டிரான்ஸ்பரண்ட் சிலிகான் கிளேஸை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாலும் ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டதுனால நான் வந்து வேறு ஃப்ரேம் வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் அதில் வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடைக்கல, நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுருந்ததுனால நான் அந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி வாங்கினாலும் பரவாயில்ல, இல்லை அந்த காம்ப்ளிமெண்ட்டே நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கிளாஸியாக அண்ட் கிளாஸியாக வேறு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியலை. நம்ம பேப்பர் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எதுவுமே தெரியல, நம்ம டிசைன் பண்ண மாதிரியே தெரியல பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட்டுங்க. இதுதான் ஒரே மொபைல் கேஸில் 1000+ டிசைனுன்றது. இது மாதிரி நிறைய ஷீட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஷீட்டில் வர டிசைன்ஸ் வந்து ஸ்கெட்சும் நீங்கள் பண்ணிக்கலாம், பெயிண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், என்ன ஒர்க்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் பண்ணுற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய க்ரியேட்டிவான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் ஃபர்தர் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். See you back soon. Bye.